ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. அமித்ஷா வந்து நேற்று திருநெல்வேலிக்கு வந்தார். திமுக ஒரு ஊழல் கட்சின்னாரு. இதை யார் சொல்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. தக்கார் என்னன்னாரு தெரியுமா உங்களுக்கு அவரை பற்றி? அதை பற்றி நியூஸே வரல. நியூஸ் வரல. எங்கே அவர் கார்பஸ் பண்ணு போடுவோமா ஹைகோர்ட்டில்? ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக வரப்போகிறாரு, அவங்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கலன்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏப்பா அவங்க எங்களுக்கு வச்ச செக்கு தான்ப்பா அது. இப்போ நாங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு நாங்கள் செக்கு வச்சுருக்கோம், புரிஞ்சதா? அது எப்படி பாருங்க எனக்கு தெரியல. 1 கோடியாம்ப்பா, 1 கோடியை சேர்த்து அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டா மகாராஷ்டிராவில். காலி நாரப்பேலுயா செத்த வீட்டில் போய் கரிஞ்சோறு திங்கிற களவாணி நாய்யா இவங்கள போய் பேசுகிற நீ மானங்கிட்டு போய். உனக்கு மான ரோசம் வைக்கணும் இல்லை, அவங்கள பற்றி பேசு இன்னும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து நேற்று திருநெல்வேலிக்கு வந்தார். பூத் கமிட்டி மாநாடு, அவங்க கட்சியோட பூத் கமிட்டி மாநாடுக்கு வந்து பேசினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு ஊழல் கட்சின்னாரு. இதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, வழக்கமாக சொல்லிக்கிட்டே வர்றது தான். திமுக எப்படி பார்க்குது? அதாவது இதை யார் சொல்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி 22 லட்சம் கோடி ஊழல், அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி 16 லட்சம் கோடி ஊழல், அதுக்கு முன்னாடி வந்து 7,500 கோடி வந்து ரோடு கான்ட்ராக்டரில் ஊழல்னு சொல்லி யார் அறிவித்தது? ஆடிட்டர் ஜெனரல் ரோடு பார்க்குறதுக்கு ரோடுக்கு 2,500 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு, அதான் சாரி 250 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 2,500 கோடி கொடுத்தாங்களாம். எப்படி 1 கிலோமீட்டர் ரோடு போட? எங்கேயாவது ஆகுமா இவ்வளோ காசு? என்ன வைரத்தில் அழைச்சிருக்கானு ரோட? இந்த மாதிரி எல்லாம் இப்போ நான் சொல்லலைப்பா, ஆடிட்டர் ஜெனரல் சொன்னது. கடைசியில் அவர் காணோம். இப்போ எப்படி துணை ஜனாதிபதியை காணோம்ல? தக்கார் என்னன்னாரு தெரியுமா உங்களுக்கு அவரை பற்றி? அதை பற்றி நியூஸே வரல. நியூஸ் வரல. எங்கே அவர் கார்பஸ் பண்ணு போடுவோமா ஹைகோர்ட்டில்? இப்படிப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா செஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு உடல்நல சரியில்லைன்னு ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணி கடிதத்தை கொடுத்துட்டு போய் ஒரு 15 நிமிஷத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டு எங்கே போனார்னே தெரியல, ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல, இந்த நிமிஷம் வர தெரியல. கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிப்போச்சு. அதுக்கு பதிலாக தான் தமிழர் ஒரு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க, இந்திய கூட்டணி. அவங்களுக்கு வந்து திமுக ஆதரிக்கலாம். ஏன் நாங்கள் என்ன கூட்டணி இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு கூட்டணி இருக்குது. எங்கள் கூட்டணியில் கேண்டிடேட் நிப்பாட்டுவோம்ல. ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக வரப்போகிறாரு, அவங்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கலன்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏப்பா அவங்க எங்களுக்கு வச்ச செக்கு தான்ப்பா அது. இப்போ நாங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு நாங்கள் செக்கு வச்சுருக்கோம், புரிஞ்சதா? எங்களுக்கு அவர் செக்கு வச்சார், நாங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு செக்கு வச்சுருக்கோம். ஒரு துணை ஜனாதிபதி அரசியலை சாராதவர் தான் இருக்கணும். ஜனாதிபதிங்கிற போஸ்ட்டே வந்து அரசியல் சாராத ஒருத்தர் தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி தான் இப்போ வந்து நிற்கிறார் துணை ஜனாதிபதிக்கு. சுதர்சன ரெட்டி நிற்கிறாரு. ஸோ ஆகையினால அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அப்படி தான் இருந்தால் தான் நடுநிலையாக வந்து ஒரு மன்றத்தை லோக்சபாவை வழி நடத்த இயலும். சரியா? கட்சிக்காரனாக இருந்தால் கட்சிக்காரன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ, உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு செவி மடித்து போகணும். இது ஜென்ரலாக இவர் வந்தார்னா ஒழுக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரபு அதாவது சட்டம் இல்லை, மரபு என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரலையும் ஜனாதிபதி வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்க வருவாங்க. துணை ஜனாதிபதிங்கிறது வந்து எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க ஒருத்தர் தான் வருவாங்க. இதுதான் மரபு. இதுவரை காங்கிரஸ் பீரியடில் முழுக்க அப்படி தான் வந்தது. பட் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டுமே இவங்களாம் வந்துடுறாங்க. அதே மாதிரி தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கும்போது ஜனாதிபதி பிரதமர், சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிபதி, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் தேர்வு செய்து தான் தேர்தல் கமிஷனரே நியமிக்கணும். சரியா? அப்போ தான் அது வந்து ஒழுக்கமாக இருக்கும், ஜனநாயகம் படி தேர்தல் நடத்த முடியும்.
ஆனால் இவங்க ராத்திரியோட ராத்திரியாக யாருக்கையும் கேட்காம யாருக்கும் தெரியாமல் சுப்ரீம் கோர்ட்டில் விடிஞ்சா தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே ஒருத்தரை கொண்டுட்டு போய் ஒருத்தர் யாரும் இல்லை, இவருடைய அக்கா மகன் அவரை யார் பிரதமருடைய அக்கா மகனை கொண்டுட்டு போய் அந்த தேர்தல் கமிஷனராக போட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி பீகாரில் ஒரு 60 லட்சம் அவர் 60 காணாம். அங்கே நடந்த தேர்தலில் 1 லட்சம் மத்திய தொகுதியில் அடிஷ்னலாக சேர்த்துருக்கான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்களில் புதுசாக, அது எப்படி பாருன்னு எனக்கு தெரியல. 1 கோடியாம்ப்பா, 1 கோடியை சேர்த்து அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டா மகாராஷ்டிராவில். 1 கோடியை சேர்த்தா வரும்ல. ஆனால் அதே பிஜேபி எம்பி என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட தொகுதி கொளத்தூரில் வந்து 20,000 போலி வாக்குகள் இருக்குன்றாரு. திமுக அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்பா நாங்களாப்பா தேர்தல் கமிஷன் வச்சுருக்கோம். தேர்தல் கமிஷன் ஒன்றிய கண்ட்ரோலில் தானே இருக்குது. நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இதுவும் அந்த போலி வாக்காளரை அவன் போட்டான், அதுவும் தப்பு தான். அப்படி இருக்கும்னா 9,000 சொன்னால் நீ 20,000 சொல்கிற. பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எங்களுடைய வேலை இல்லை, அது அவங்க ஒன்றிய அரசு பண்ணுற வேலை தானே தவிர தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் ஒன்றிய அரசில் தான் இருக்கான். ஸோ இது ஒன்றிய அரசு பண்ண வேலை தான், சரிங்களா? ஆகையினால் இதெல்லாம் வந்து தீடு தட்டமாக பேசுகிறான். அதுதான் பீகாரில் இப்போ அவர் ஊர்வலம் போயிட்டுருக்காரு. அநேகமாக இன்றைக்கு எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்குவாருன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஆகையினால் நாடு நாசமாக போயிட்டுருக்கு இந்த மோடியுடைய ஆட்சியில். அவருடைய நம்ம மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் எத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு சிறைக்கு போய் வந்தார்னு தெரியுமா உங்களுக்கு? சொராபுதீன் வழக்கு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி உள்துறை. அந்த உள்துறை அவர் வந்து இப்போ அதாவது ஒரு டைனமிக்காக பேசியிருக்காரு பார்த்தீங்களா? கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாரே தவிர எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் அண்ணாமலை சொல்கிறார். நொண்ணாமலை சொல்லியிருக்காரு. நான் உன்னை காட்டுறேன். அண்ணாமலைக்கு இவருக்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்குது? அறிவு கட்டவன் எடப்பாடி. என்னுடைய ஸ்டேட்டஸில் போய் பாரு, வச்சுருக்கேன். காலையில் தான் எடுத்து வச்சேன், சரியா? என்ன தகுதி இருக்குன்னு கண்ணா பின்னான்னு. இந்த செத்த வீட்டில் நாய் கூட என்ன சொல்லுவோம், நாய் கூட ரத்தத்தை நக்காது, அந்த அளவுக்கு பேசி விட்டாரு அந்த ஆள் அண்ணாமலை. இப்போ அவன்கிட்ட போய் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாரப்பேலுயா, செத்த வீட்டில் போய் கறியஞ்சோறு திங்கிற கலவாணி நாய்க இவங்கள போய் பேசுகிற நீ மானம் கெட்டு போய். உனக்கு மான ரோஷம் வெக்கம் இல்லை, அவங்கள பற்றி பேசு இன்னும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, அதிமுகவுக்கு 21% வாக்குகள் இருக்குது, அதே போல் பாஜகவுக்கு 18% இருக்கா சார். சொல்ல தானே, இவங்க 2 பேரும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட வந்துருச்சு சார், 39-40% வந்துருச்சு. ஆட்சி அமைக்கலாமே. ஆமையா, போன தடவை அவன் தான் 11% ஓட்டு வாங்கினான்ல. 11% ஓட்டு வாங்கினதுனால இந்த தடவை வந்து அந்த ஆள் 11 போனால் இன்னொரு 7% சேர்த்து 18% சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு எந்த தேர்தலில் வாங்கினாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்களா? இந்த 21% எதில் வாங்கினாங்க? போன ஆட்சியில் வாங்கினாங்களா? 21 வாங்கினாங்களா? 24 வாங்கினாங்களா? எதுலேயே வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அது 2 சேர்த்தா ஒரு கூட்டணி கரெக்டு தான். அவங்க தான் அந்த நாடை ஆள போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குற, அப்படி தானே தேர்தலுக்கு முந்தைய நாள் 24 மணி நேரம் கெடு இருக்குது. அந்த இதில் பாரு, நாங்கள் மேஜிக் பண்ணுவோம். அந்த மேஜிக்கில் அத்தனை ஓட்டு எங்களுக்கு தான் வரும். கவலையே. அப்படி என்ன சார் மேஜிக் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா? நான் தான் மேஜிக்னு சொல்லிட்டேன்ல. பாரு, 26 யார் ஆட்சி அமைக்கிறோங்கிறத பொறுத்திருந்து பாரு. 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதே உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுறாரு. என்னென்னா, சிறைக்கு சென்ற, அதாவது முதல்வரோ ஒரு பிரதமரோ இல்லை மந்திரியோ யாராக இருந்தாலும் அந்த எந்த ஒரு வழக்குலையும் சிறைக்கு 30 நாள் சிறையில் இருந்தால் அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க, அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுவாங்கன்னு இருக்காங்க. அதில் வந்து முதல்வர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்வர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கட்டும். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார் சொல்லுங்க ஐயா? 6 மாதம் சிறையில் இருந்தார்ல. அவர் அந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. அதான் கண்ணு, இது வந்து கலிகாலம் கண்ணு. பேய்கள்லாம் வந்து அரசாளுது ஒன்றியத்தில். இந்த பேய்களுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும், இந்த லட்சணத்தில் தான் இருக்கும், சரியா? அதுவும் அந்த பில்லை எப்போ கொண்டு வரான் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கடைசி நேரத்தில். யாரும் அதை பற்றி பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தான். கடைசியில் இப்போ வந்து இதுக்கு விட்டுருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு இதில் பாஸ் ஆச்சுன்னா நாசமாக போகட்டும் நாடு.
ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போட்டானோ காரணம் அவன் தேர்தல் மிஷினை வச்சு அவன் ஜெயிச்சாங்கிறது தான் உலகம் அறிஞ்சு போச்சு. இப்போ நீதிமன்றமே சொல்லிப்பிடிச்சு பூரா ப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ரீஎலெக்ஷன் நடத்தணும்னு சட்டம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லைன்னா இந்த அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரம் ஒன்றிய இதுக்கு நீதிமன்றத்துக்கு இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு மேனிஃபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கும் பிரதமருக்கும் உள்துறைக்கும் ரிமாண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரிமாண்ட் ஆனாலும் ஆகலாம் பிரதமர். எப்படி இந்திரா காந்தி கையில் வழங்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எமர்ஜென்சி ஹைதராபாத் இதில் தானே என்ன ஒரு நீதிமன்றத்தில் ஆன உடனே அவங்களுக்கு கை வழங்க மாட்டினானுங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சானுங்களோ கை வழங்க கலட்டினானுங்க. அது மாதிரி இவருக்கு கை வழங்க போட்டுருவானுங்க. பாவம் அவர் வயசு அப்போயாவது இந்திரா காந்தி கம்மியான வயசு, இவர் பாவம் 74 75 வயசு பிரதமர். அவருக்கெல்லாம் வழங்க மாட்டி அவரெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது. ஆனால் அவருக்கு துணைக்கு போகிறவருக்கு வேணால் மாட்டலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே பல கொலை கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் 39 அமைச்சர்கள் வந்து கிரிமினல் குற்றவாளிகள். 39 அமைச்சர்கள் கிரிமினல் குற்றவாளிகள் இன்றைக்கு இருக்கக்கூடியதில் அவங்களுடைய இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனில் அவங்க கொடுத்ததே நம்பரோட என்னென்ன வழக்குங்கிற டீட்டெயில்ஸோடு இருக்குது. சரிங்களா? அது தவிர எம்பிக்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து 140 130 எம்பிக்கள் வந்து அவங்களும் கிரிமினல் வழக்கில் இருக்காங்க. அப்படிப்பட்ட கிரிமினல்களை வச்சுக்கிட்டு அரசு நடத்தக்கூடிய ஒரு அரசு இவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அதாவது 1 மாதம் சிறையில் இருந்தால் இவங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணு என்ன சொல்கிறது, அயோக்கியர்களுடைய ஆட்சி, பேய் ஆட்சி நடந்தால் பேய்க்கு வாக்கப்பட்டால் புளிய மரம் ஏறணும்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே தானே சார் அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் பாஜகவை சொல்கிறீங்க, பாஜக திமுகவை சொல்கிறாங்க. திமுக நாங்கள் ஒரு சோட்டாயா, நாங்கள் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துக்கு தான் வேரோட பிடுங்கி எறியணும் திமுகவே இருக்கக்கூடாதுன்னு நேற்று பேசுகிறேன். திமுக எதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறான்? சனாதானத்தை இங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக திமுக இருக்கிறதுனால சனாதான ஒளியன்றோம். ஏற்றத்தாழ்வு, மனித பிறப்பில் என்னடா ஏற்றத்தாழ்வு, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். நீ ஒரு தாய் வயிற்றில் பிறந்த, நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தேன், நமக்குள்ளே என்ன வேலை இருக்குது, எல்லாம் ஒன்று தான். ஆகையினால இதில் வந்து நம்ம அதுதான் சனாதானம். நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதையோ பூஜை பண்ணுறதையோ மறுக்கலை. சனாதானம் வேண்டாம், எல்லாம் ஒரே மனம் ஒரே இனம், அவ்வளவுதான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவன் உள்ளே வந்தான்னாக்கா உன்னை எல்லாம் மாடு மேய்க்க அனுப்பிச்சிடுவான். இல்லைன்னா எல்லாத்தையும் அவன் வீட்டில் போய் கூட்ட வைக்க பெருக்க, அவன் செருப்பை துடைக்க, அவனுக்கு செருப்பு தைச்சி தர, துணி துவைச்சி கொடுக்க தான் எல்லாத்தையும் ஆக்குவேன். எல்லாத்தையும் தொழில் கல்வியை கொண்டுட்டு வந்து முன்னோர்கள் இதை கொண்டு வந்துடுவான். ராஜாஜி கொண்டு வந்தார்ல, அது மாதிரி குலக்கல்வியை கொண்டு வந்து எல்லாம் கோத்தா இதை பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடாம்மா. திமுகவோட குறிக்கோளே வந்து உதயநிதியை வந்து திரு உதயநிதி அவர்களை வந்து முதலமைச்சராக்குது. அதுக்காக தான் அவங்க வந்து உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஒரு வாரிசு அரசியல், எப்பவும் பேசுகிற அந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. ஏமா இது வாரிசு அரசியல் தான். அவர் அமித்ஷாவுடைய பையனை வந்து கிரிக்கெட் போர்டுடைய சேர்மனை எப்படி ஆக்கினா, என்ன தகுதி இருந்துச்சு அவருக்கு? கிரிக்கெட் போர்டு சேர்மன் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருந்தது? கிரிக்கெட் போர்டுக்கு அவர் சேர்மனு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர் வந்து இன்றைக்கி உலகத்திலேருந்து வரக்கூடிய எல்லா ஃபார்ம் ஆயிலும் அவர் தான் சீஃப் ஏஜென்ட்டு. அவர் மூலியமாக தான் இங்கே இருக்க எல்லாருமே ஃபார்ம் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும், புரியுதுங்களா? எல்லா கம்பெனிக்கும் அவர் தான். ஒரு நாளைக்கு 5லேருந்து 9 ஷிப்பு வருது, பூரா அவன் தான் இறக்குறான். எவ்வளோ கோடியாக கொள்ளையடிக்கிறான், புரியுதா? காங்கிரஸ்காரனுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வாய்க்கால்கள் வயிறு நிறைஞ்சால் வச்சு மூட தெரியாத போயிடுவோம் காங்கிரஸ்கார போயிடுவோம். அவன் எவனாவது இந்த மாதிரி தொழில் பண்ணி ஏதாவது சம்பாரிச்சானுங்களா? அவன் கட்சியிலே வெறும் 320 ரூபா தான், 320 கோடி தாயா இருக்குது. இவன்கிட்ட இருக்குதுயா 3 லட்சம் கோடி. எங்கே 320 கோடி தாயா இருக்குது? 320 கோடி தான், அவ்வளோதான் இருக்குது. காட் ப்ராமிஸ் வேணா நீ இப்பயே கூகுளில் தட்டிப்பாரு காங்கிரஸ் கட்சியில் அவ்வளோதான் இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வியா என்னன்னா, நேற்று பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பட்டியலிட்டிருக்கார். ஒரு 10 வாக்குறுதி. திமுக வந்து 2021 சொன்ன வாக்குறுதி 10 வந்து நிறைவேற்றவில்லைன்ட்டு ஒரு 10 வாக்குறுதி வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின் கட்டணம் மாதம் எடுக்கிற அந்த டாரிஃப் அது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்புன்ட்டு நிறையா இருக்குது. இதுக்கு நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்க? தம்பி, 2 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அவங்க தலைவர் சொன்னார், பிரதமர் சொன்னார். 2 கோடி மக்களுக்கு இருப்பா 11 ஆண்டு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு 22 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இந்தியாவில். கொடுத்துட்டாங்களா?
எங்களை கேட்குறாங்க. நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா? இந்த 4 ஆண்டில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். 31 லட்சம் பேருக்கு, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் வந்து 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது அவருக்கு தெரியல. எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கணக்கு போன வாரம் ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்டிருப்பாரா கேட்கலையான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. புரியுதா? 31 லட்சம் பேர் வந்திருக்காங்க. வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் 10,000 கோடிக்கு மேலே நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். புதிய புதிய தொழில்கள்லாம் தொடங்கிட்டு இருக்கோம். நிறைய சிப்காட்டுகள் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா மாவட்டங்கள்லேயும் சிப்காட் இருக்குது. இப்போ தூத்துக்குடியில் கூட ஒரு பெரிய சிப்காட் ஆரம்பித்து அங்கே வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ அந்த கார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்காகத்தான் ஒன்றிய அரசில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தூத்துக்குடி இதை வந்து ஏர்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணி அது பெரிய அளவில் இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து வெளிநாட்டு விமானங்கள் இறங்குற மாதிரி முனையமாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சிறு பிள்ளை கண்ணு, அவர் என் பிள்ளை தான். அது எனக்கு அதுக்கு என்ன தெரியும்? ஈனவும் தெரியாது, நக்கவும் தெரியாது. நீ வேறு. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசுவோம் சார் விரிவாக. நன்றி, வணக்கம்.